மூணு பேரு சத்தம் கொடுத்தா. ஆமா, சத்தம் கொடுத்து கொடுத்த நேரத்துல பல்லாக்கி டக்கு நின்னுச்சு. நின்ன உடனே மூணு பேர்களும் முத்தார பார்த்து சொல்லுகின்றார் தாயே முத்தாரம்மா, தாயே முத்தாரம்மா, அன்னை இல்லை தந்தை இல்லை என்ன ஆதரிப்பார் யாரும் இல்லையம்மா, ஆதரிப்பார் யாரும் இல்லையே அம்மா. அண்ணன் தம்பி மூன்று பேர்களுக்கும் தாயும் இல்லை தந்தையும் இல்லை, எங்களை தற்காக்க யாரும் இல்லையம்மா, தற்காக்க யாரும் இல்லையே. பெற்றெடுத்த அரக்கியர்கள் எங்களை பிள்ளை என்னும் பார்க்காமல் இந்த பெரிய வனத்துக்குள்ள அனாதையாக்கி போனாலம்மா, அனாதையாக்கி போனாலம்மா. ஆண் குழந்தை என்னும் பாராமல் இந்த அடர்ந்த வன காட்டுக்குள்ள எங்களை தன்னந்தனியா விட்டு போனாலம்மா, தனியாக விட்டு விட்டாலம்மா. அம்மா, அம்மா, ஏ முத்தாரு, ஏ முத்தாரு, என்ன முத்தாரம்மா? ஆமா, தாய்க்கு தாயாக நீ இருக்க நான் தனிமரமா போவேணும், தனிமரமாக போவேணும். அம்மா அழகு முத்தாரு நீ இருக்க நான் அனாதையாகி போவேணும், அனாதையாகி போவேணும். என்ன என்ன உன்முகத்தை கண்டவுடன் எனக்கு உள்ளமெல்லாம் குளிருதம்மா, உள்ளமெல்லாம் குளிருதம்மா. ஏ முத்தாரு, ஏ முத்தாரு, யாரும் இல்லாம இருந்த எனக்கு அம்மா முத்தாரம்மா, முத்தாரம்மா, நீ பல்லக்கிழனி வருவதை பார்த்தவுடன் எனக்கு பதறுதம்மா திரேகமெல்லாம், பதறுதம்மா திரேகமெல்லாம். அம்மா, ஏ அம்மா, அம்மா இல்லாம அண்ணன் தம்பி மூணு பேரோட அங்க அனாதையா இருந்தோமே ஆண்டவனா பார்த்து உன்னை அனுப்பி வைத்தாரா, அனுப்பி வைத்தாரா. கொஞ்சம் போது கூட அம்மா கிட்ட ஏங்கி கேட்கும் போது கூட இன்னைக்கு கைலாசத்துக்குள்ள தேவர்கள் உள்ள விடாத அந்த கோபம் இவன் மேல பிரதிபலிக்கு. சொல்லுதா, என்ன சொல்லுகின்றா? அம்மா முத்தாரு, முத்தாரு, முத்தாரம்மா வந்து ஆண்டவனுக்கு வேலை என்று என் பராசக்தி வந்து பகவானுக்கு வேலை என்று. ஆமா ஆமா, என் முத்தாரம்மா நீருக்கு முக்கண்ணனுக்கு வேலை என்று. என்ன ஏ முத்தாரு, ஏ முத்தாரு, முத்தாரம்மா, முத்தாரம்மா, நீ என் கூட இருக்கையில முக்கண்ணனுக்கு பயம் என்ன, பயம் என்ன, பயம் என்ன? அம்மா முத்தாரு என்னோடு இருந்தையானா ஆண்டவனை எதிர்த்து நிற்கும் சக்தி எனக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கும். அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னையா கேஜிஎஃப் படத்துல சொல்லுவாங்க பாரு, என்ன இந்த உலகத்துல தாயம் என்கிற சக்தி இங்க எதுவுமே கிடையாது, கிடையாது, கிடையாது. என்னதான் பிள்ளை குடிகாரனா இருக்கட்டும் இருந்தாலும் ஊதாரித்தனமா செலவழிச்சாலும் வீட்டுக்கு அடங்காம ஊருக்கு அடங்காம சண்டியனா தெரிஞ்சாலும் நான் பெத்த பிள்ளை தங்கம்னு சொல்லுத ஒரே உயிர் என்னன்னா ஆமா அம்மா மட்டும்தான், பெத்த தாய் மட்டும்தான். ஆமா, பெத்தவளை
பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை 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 சொல்லுவாங்கல்லாமா என்னையா ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமான்னு கேட்டா ஆமா ரத்தம் தான் துடிக்கும் இல்ல இதயம் தான் துடிக்கும் ஆமா பக்கம் துடிக்காது பக்கம்னா என்னது ரத்தம்னா என்னது பக்கம்னா நுரையீரல் ஆமா அப்படி இல்லம்மா ஆமா பக்கம் அப்படின்னா ஆமா ரத்த சம்பந்தம் இல்லாத சொந்தக்காரங்க அதாவது உடன்பிறந்த அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் ஆமா உடன்பிறந்த அக்கா தம்பியா இருக்கட்டும் அம்மா அப்பாவா இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்களை தவிர ஆமா நமக்கு இருக்க கவலை வேற யாருக்கும் தெரியாது என்னதான் உருகி உருகி வளர்த்தாலும் ஆமா ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் ஊராம் பிள்ளைதான்னு காட்டி கொடுத்துரும் நம்ம பெத்த பிள்ளைய மாதிரி கட்டெடுத்து வளர்த்த பிள்ளை இருக்காது ஆனால் அம்மா என்ன ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமானா ரத்தம் தானமா துடிக்கும் சொல்லுவாங்க சொன்னோம்லாமா பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையா இருந்தாலும் பெற்றவளுக்கு பிள்ளை தங்கம் தான் இந்த உலகத்துல அப்பா கூட பிள்ளைய வெறுத்த சரித்திரம் உண்டு எந்த தாய்மார்களும் தான் பெற்ற ஆம்பளை பிள்ளைய வெறுத்ததா சரித்திரமே கிடையாது ஆம்பளை பிள்ளையும் வெறுக்க மாட்டாங்க பொட்ட பிள்ளையும் வெறுக்க மாட்டாங்க அப்படி இல்லம்மா சொல்லணும் அப்பாவுக்கு கூட அப்பாவுக்கு தான் பெண் குழந்தைங்க மேல பாசம் அதிகமா இருக்கும் அம்மாவுக்கு ஆண் குழந்தைங்க மேலதான் பாசம் அதிகமா இருக்கும் எங்களுக்கு எல்லாம் எங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் தங்க பிள்ளைங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைக்கு இந்த பெண் குழந்தைக்கு அறந்துட்டு சோறு வச்சா ஆண் குழந்தைக்கு கூட ஒரு வாய் சாப்பிடுப்பா அம்மாவுக்காக சாப்பிடுன்னு ஒரு வாய் இவா போய் ஊட்டுவா அந்த பாசம் ஆம்பளை பிள்ளை கிட்ட தான் அம்மாவுக்கு இருக்கும் இந்த முப்புராதியர்கள் 3 பேர்களும் என்ன தாய் இல்ல தந்தை இல்ல இந்த தன்னந்தை காட்டுக்குள்ள களி மரமா நாங்க 3 பேரும் நிச்சோம் நாங்க இப்படி அனாதையா 3 பேரும் நிச்சோம் எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்ல நாங்க அனாதையா நிக்கோம் அம்மா எல்லாரும் உன்னை பார்த்த நேரத்துல உள்ளமெல்லாம் நிறையுதம்மா அப்பா அம்மா இல்லங்கிற கவலையும் இல்ல அப்பா இல்லங்கிற கவலையும் இல்ல அம்மா என்ன உன்னை பார்த்த நேரத்துல கவலை எல்லாம் மறந்து போச்சு பாருங்க இன்னைக்கும் குலசேகரப்பட்டினத்துல ஞானமூர்த்தீஸ்வரர் கோயில்ல கோடி கோடி கூட்டம் குமியுதுன்னா அவன் எல்லாருக்கும் அம்மாவா இருக்கா என்ன அம்மாதான் பெற்ற பிள்ளைங்க தவறு செஞ்சாலும் பொறுத்து போய் சரியான வழிகாட்டி திருச்சி கூட்டிட்டு வருவா எல்லாருக்கும் அம்மாவா இருக்க போய்தா உத்தாரோட கோட்டையில இன்னைக்கும் கோபுரமும் கொடிமரத்தோடு தாய் உலகமெல்லாம் பெயர் வாங்கிட்டு ஒரு நாள் வருஷத்துக்கு வருஷம் அவளுக்கு கூட்டம் கூடத்தான் செய்த தவிர குறையதுக்கு வாய்ப்பு இல்லையே என்ன எடுத்துக்கோயே போன உயிரை பிடிச்சு கூட திருப்பிலா கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கா அப்படியா அதனாலதான் அவளுக்கு உழைக்கணும்னு போட்டிருக்கா அம்மா என்ன வில்லு படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து முத்தாரம்மன் கோயில் தான் அதிகமா படிச்சிருக்கேன் என்ன முத்தாரம்மன் கோயில் தான் முத்தாரம்மன் கோயில் வெள்ளிக்கிழமை ஆனா எசக்கியம்மன் கோயில் எல்லாரும் என்ன பார்த்து கேட்காங்க ஐயா ராமரு ஒரே அம்மன் கதையா படிக்க உனக்கு சொடல கதைலாம் தெரியாதா தெரியா சொடல கோயில் வந்து அமைக்க மாட்டாங்க என்ன திங்கள் செவ்வாயா இருந்தா முத்தாறு மாரியம்மா முப்புடாரி இப்படி போயிருது வியாழவெள்ளியா இருந்தா எசக்கியம்மன் கோயில் தான் முக்காவாசி எசக்கியம்மன் கோயில் தான் அப்படி சொல்லக்கூடாது என்னப்பா முட்டாரும் எசக்கியம்மாலும் ஒளிய விட்டு விட மாட்டா இழுத்து பிடிச்சிருக்கான்னு அர்த்தம் ஒரு கோயிலையாக அமையணும் இல்லன்னா சாமியே கிடையாது சாமி இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்ன நீ வந்து உட்கார்ந்து வில்லுபாட்டு படிப்பியா அப்ப நீ எங்க இருந்தாலும் எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கா மூன்று பேர்களையும் ஏங்கி வாட்டத்தோடு சொல்வதை பார்த்தவுடனே பார்த்து என் முத்தாரம்மா சொல்லுகின்றார் என்னையா சொல்லுகின்றார் கண்மணி வேண்டாம் வேண்டாம்
மக்கா பொண்ணு மக்கா அப்பா அப்பா ஏ முப்புராதியர்களே யாருக்கிடவே முத்தாரம்மா இறக்க குணம் படைத்தவா அம்மா என்ன அம்மா இல்ல அப்பா இல்ல ஒன்ன விட்டா எனக்கு ஆளே இல்ல அது என்னமோ உண்மைதான் ஐயா அவளை விட்டா நமக்கு ஆள் இல்ல நீ சொல்லுதே அம்மா ஆமா ஆனால் ஒன்ன விட்டா எனக்கு ஆளே இல்லன்னு அவ கால்ல போய் விழுந்துட்டோம்னு வை ஆமா அவ நம்மள கைய பிடிச்சி கூட்டிட்டு போவா அதை விட்டுட்டு ஆமா இவ ஒரு பக்கம் இருக்கா நமக்கு என்ன ஆமா நம்ம சாமியை கும்பிடுவா நம்ம சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு இருந்தவனு வை ஆமா அம்மா என்ன எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் இருக்கும் அதே மாதிரி ஆமா சாத்தாங்குளம் பக்கத்துல ஆமா பாக்கிரத்தி எதிர்க்கம்மன் ரசிக்கம்மன் கோயில் இருக்கு ஞானியார் கூட இருப்பல ஆமா அந்த கோயில்ல வில்லு பிடிக்கும் போது சாமி அருளாடி வந்து சொல்லுவாரு யாரு அருளாடி வந்து அம்மன் கொண்டாடிட்டு சொல்லுவாரு அம்மா அக்கா எனக்கு அக்கா தான் நான் இல்லைங்கல ஆனா முத்தாறு முப்படாதிய உச்சிமகாளி காளியம்மா உனக்கு இது ஏன் பிள்ளைங்கிற இறக்கும் உன் பிள்ளை மேல இருக்கும் எனக்கு அப்படி கிடையாது ஆனா செட்டியார பழி வாங்கலவா செங்காட்டுல கோட்டை போட்டு உட்கார்ந்தவா எனக்கு அந்த நீதி நேர்மை நியாயம் எல்லாம் கிடையாது தப்புன்னா தப்புதான் நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சோழை முடிக்காம விட மாட்டேன் ஆனா நீ அப்படி கிடையாதுக்கா என்ன இருந்தாலும் நம்ம பெத்த பிள்ளைலான்னு இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு தடவை மன்னிப்பு கொடுப்பேன் அது அன்னைக்கு சொன்னதான் அன்னைக்கு நடக்குது முப்பராதியர்கள் 3 பேருல எனக்கு அம்மா இல்ல ஆதரிக்க யாரும் இல்ல ஒன்ன விட்டா முத்தாறு எனக்கு யாரும் இல்ல உன் கூட நான் இருந்தேன்னா தேவாதி தேவர்களை சிறையெடுப்பேன் என்ன அடக்கன்னு சொல்லி அவமதித்த அத்தனை பேரையும் பழிக்கு பழி வாங்குவேன் அழகு முத்தாறு ஒன்ன விட்டா எனக்கு யாரும் இல்ல உன் முகத்தை பார்த்த உடனே எனக்கு உள்ளமெல்லாம் குளிருது அப்படின்னு முப்பராதியர்கள் சொன்ன உடனே நம்ம பிள்ளைங்க நம்மளை தேடுறாங்களே என்று அழகு முப்பராதியர்களே உனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக அழகு முத்தாறு நான் கூட இருக்கம்பா அம்மா நான் உன் கூட இருக்கேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத மாதாவுக்கு மாதாவாக நான் மாய முத்தாறு உன் கூட இருக்கேன் அப்பா அம்மா இல்லன்னு ஆமா பின்னாடி பாரு எத்தனை அம்மா உனக்கு நாங்க இருக்கோம் 64 பேர் உனக்காக வந்திருக்கோம் என்ன ஏ அப்பா நீலா குமரா ஆதித்தா இனிமேல் உனக்கு அந்த கவலை வேண்டாம் என்று ஆமா வீரமரத்து அடியில கல்யாண முத்தாரம்மா பள்ளத்துல இருந்து இறங்கி உட்கார்ந்து அப்படியே பிள்ளைகள் 3 பேர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ஆமா இந்த நீலன் அமர்லன் குமரன் ஆமா நீலன் குமரன் ஆதித்தன் 3 பேர் சொல்லுதா அண்ணன் தம்பி 3 பேர் சொல்லுதா அம்மா இத்தனை நாளைக்கு நம்ம அந்த காட்டுக்குள்ளேயே இருக்க போறோம் நம்மளுக்குன்னு தங்குறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா ஆனா வணங்குவதற்கு ஒரு கோயில் வேண்டாமா கும்பிடுவதற்கு ஒரு தெய்வம் வேண்டாமா அம்மா இந்த அத்துவான காலகத்துக்குள்ள நம்ம நமக்கென்று ஒரு கோட்டை அமைக்க வேண்டும் அமைத்து கோட்டை குடும்பம் கோபுரத்தோடு கோலயத்தை ஆள வேண்டும் என்று முத்தாரம்மா இடத்திலே அழகு முப்புராதியர்கள் சொன்ன உடனே முப்புராதியர்கள் சொன்ன சாரியா கொஞ்சம் தங்கு சிரிப்பாயிருக்கு முப்புராதியர்கள் சொன்ன உடனே முத்தாரம்மா மகனே கண்மணியே கோட்டை அமைக்கணும்னு சொன்னதுல தப்புல சரிதான் எப்படியா இருந்தாலும் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லையா ஆமா என்னைக்கு இருந்தாலும் ஆனா வீடு கட்டுறதுங்கிறது ஏற்பட்ட காரியம் கிடையாது எந்த இடத்துல ஆமா எந்த நேரத்துல வேலையை ஆரம்பிக்கணும்னு ஒரு இது இருக்கு ஆமா உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு 3 மட்டும் வாச்சிட்டு வை ஆமா அந்த மனுஷன் வளர்ச்சி அடைஞ்சு போறது யாராலையும் தடுக்க முடியாது அது என்னலாமா என்னதையா ஒண்ணு மன வாய்க்கணும் இன்னொன்னு மனைவி வாய்க்கணும் மூணாவதா மாடு வாய்க்கணும் இது 3 அமைஞ்சிட்டு ஆமா அவங்க வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதாவது என்ன மன வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆசையா கடனை வாங்கி ஆமா வீட்டை கட்டி பால் காய்ச்சின நேரத்துல அந்த வீட்டுக்குள்ள போயிருப்போம் ஆமா அதுல இருந்து யாராவது ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம கடத்து மேல கடனை
கடனாகி கடனை அடைக்க முடியாம ஆமா ரொம்ப கஷ்டப்படுவோம் கஷ்டப்படுவோம். அது மனம் வாய்க்காம போயிட்டுன்னு அர்த்தம். அதான் பாருங்க. ஆமா கட்டுறதுக்கு முன்னாடி ஜோதியரை வரவழைச்சு இந்த இடத்துல கெட்டா நல்லா இருக்குமா, எந்த இடத்துல கிச்சன் வைக்கணும், எங்க பார்த்து வாசல் வைக்கணும், எந்த இடத்துல பாத்ரூம் பெட்ரூம் வைக்கணும் அப்படின்னு, பூஜை ரூம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க. பூமி பூஜைய போட்டு அதுக்கப்புறம் தான் மேலக்கு வானத்துக்கு பவுண்டேஷனை போடுவாங்க. ஆமா அதே மாதிரி ஆமா மனவாச்சிட்டாலும் மனைவி வாய்த்தாலும் மனைவி வாய்க்கணும். ரெண்டாவது ஆமா நல்ல நம்ம சாயந்தக்கார அம்மா மாதிரி சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணுங்கிற மைண்ட்ல மனைவி வாச்சிட்டா சம்முன்னு கணவன் ஓஹோன்னு ஆயிரலாம். ஆமா என்னைய மாதிரி சேலை வாங்கணும், செயின் வாங்கணும், பொட்டு வாங்கணும், சிமிச்சு வாங்கணும் இருந்தா கணவர் மொட்டை மண்டையா போக வேண்டியதான். அப்படி இல்லம்மா. ஆமா சேலை வாங்கணும் பொட்டு வாங்கினாலும் ஆமா ஆமா மனைவி வாய்க்கணும்னா ஆமா நம்ம ₹1 கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா அந்த ₹1 நம்ம எவ்வளவு சிக்கனப்படுத்தி எவ்வளவு மிச்சப்படுத்தி அந்த ₹1 எப்படி ₹5 ஆக்கணும். அந்த ₹1 50 பைசாவை செலவழிச்சுட்டு 50 பைசாவை கள்ள கணக்கு சொல்லி புருஷன் தெரியாம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு அவதான் நல்ல கொண்டாட்டி சேர்த்து வச்சு ஆமா ஒண்ணு எப்படி 2 ஆக்கணும் 3 ஆக்கணும்னு யோசிக்கணும். அதுதான் நான் கரெக்டா சொன்னோம்ல சாயந்தரமானே. அது இல்லாம ஆமா முதல்ல சொன்ன பாரு மனை இந்த வீடு சரியில்லைன்னா இன்னொரு வீடு மாத்திரலாம். அந்த வீடு சரியில்லைன்னா அதுக்கு அடுத்த வீடு மாத்திரலாம். இல்ல அந்த ஊர்லயே ஒரு வீடு அமையலன்னா அந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு போயிடலாம். ஆனா ரெண்டாவது இந்த மனைவி வாய்க்கணும்னு சொன்ன பாரு அது மட்டும் அப்படி மாற முடியாது. அது அந்த காலத்துலயா அந்த காலத்துல இப்போ இவளை பிடிக்கல அப்படின்னா இன்னொரு பொண்டாட்டி அப்படி இல்ல. ஆமா இந்த பொண்டாட்டி கிட்டனாலும் காசு எங்களுக்கு தான் நாங்க தான் கணவன்மார்களை மாத்த யோசிப்போம். கணவன்மார்கள் ஆமா நீங்க எல்லாம் மனைவிமார்களை ஈஸியா அதெல்லாம் மாத்திடுவீங்க. ஆமா ஆமா மாத்த முடியாது நம்மள மாத்த. அது நம்ம கணவன்மார்கள் எத்தனை வச்சிருக்கீங்க அப்படி சொல்லாத. வாயிலடி நீ சொல்லு மச்சான் கொடுங்க கணவர்னு. ஆமா மண்ணு வாய்க்கணும் மனைவி வாய்க்கணும். மூணாவதா மாடு வாய்க்கணும். மாடு மட்டும் நல்ல பசுமாடு அமைச்சிட்டு ஆமா அதுக்கு மேல அவங்க கையில பிடிக்கவே ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர் கறக்க மாதிரி பசுமாடு வாய்ச்சிட்டுன்னு சொன்னா 10 லிட்டர் இல்லம்மா. ஆமா 3 லிட்டர் கறந்தாலும் இன்னைக்கு அவங்கதான் ராஜா. ஆமா என்ன ஆமா பசுமாட்டு பாலுக்கு ஆமா இருக்க மதிப்பு கூட. ஏன் மாடு வாய்க்கணும்னு சொல்லுதா என்னையா அந்த மாடை வச்சு ஒரு பொருள் பலன் இல்லாம போகாது. ஆமா என்னையா மாட்டு கோமியம் மருந்து மாட்டு சாணமும் காசு அது உரம். ஆமா ஆமா அதுல இருந்து வர பாலும் காசு பாலுக்கு அடுத்து தயிரும் காசு தயிருக்கு அடுத்து வெண்ணையா மோரான் தெரியலையா. ஆமா வெண்ணையா இருந்தாலும் நெய்யா இருந்தாலும் ஆமா நாளாக பக்குவப்படுத்த உனக்கு காசு அதிகமா தான் ஆகும் தவிர அது ஒரு நாளும் குறையாது. ஆமா வற்றாத செல்வம்னா சொன்னா பசுமாடுதான். மண்ணு வாய்க்கணும் மனைவி வாய்க்கணும் மாடு வாய்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்த மக்களே முப்பராதியர்களே கோட்டை போடுவது என்பது எதல்லப்பா வரவழைத்து இந்த இடத்திலே கோட்டை போடலாமா என்று பார்த்து அதன் பிரகாரம் கோட்டைகள் அமைக்க வேண்டும் என்று அழகு உச்சாரமா யார வரவழைக்கிறார் அந்த பாப்பானே அழகு நல்ல ஜோதிடரையே பாப்பானே அழகு நல்ல ஜோதிடரையே மாற்றி சொல்லுவோம் பாப்பானந்த வியாதியரையே மாற்றி சொல்லுவோம் பாப்பானந்த வியாதியரையே அழகு உச்சாரமாறு காட்டுக்குள்ளே அழகு கோட்டை அடிக்க போறோம். கோட்டை ஆட போறோம். கோட்டை போல ஜாயிரா கோட்டை போல ஜாயிரா பார்த்து சொல்ல வேறுமையா
பார்த்து சொல்லும் பாப்பான் அந்த வேதியரை வரவழைத்து ஐயா வேதியரே முப்பராதிகள் 3 பேர்ல கேட்கின்றார் பாதி வார்த்தைதான் வருது வாயிலிருந்து. ஐயா இந்த இடத்துல நாங்க ஒரு கோட்டை போட போறோம். அந்த இடத்துல ஒரு கோட்டையை அமைக்க போறோம். எங்க அம்மா முத்தாருக்கு இந்த உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய கோட்டைகள் அடிக்கணும். ஆமா அடிக்கணும். ஆமா இந்த இடம் கோட்டை இடைக்க சிறந்த இடம் தானா என்று பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லுங்கள் என்று முப்பராதியர்கள் பாப்பானிடத்திலே கேட்டவுடனே ஜோதிடர் இருந்த ஏட்ட கையெடுத்து அவர் ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த முப்பராதியர்கள் ராசிக்கு அங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. முப்பராதியர்களே உங்களுடைய ராசி விதிப்படி முப்பராதியர்களே நீங்கள் போடும் கோட்டையாது கோட்டையானாலும் 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 முப்பராதி நீங்கள் போடும் கோட்டையாது நீங்கள் போடும் கோட்டையாது என்ன சொல்லுவாரா 58 வருடத்திலே அதிகம் என்று சொல்லுறாரே வேறு இடம் பார்ப்போமா அப்படி ஏறெடுத்து பார்க்கும்போது என்னையா எழுதியிருக்கு இவர்களுடைய 3 பேர் ராசி விதிப்படி என்ன எழுதியிருக்கு இரும்பால கோட்டை போட்டாலும் சரி தங்கத்தால போட்டாலும் சரி வெள்ளியால போட்டாலும் சரி எக்கால போட்டாலும் சரி கல்லால போட்டாலும் மண்ணால போட்டாலும் உங்க ராசிப்படி எண்ணி 58வது வருஷம் இந்த கோட்டை அக்கினியால அழிந்து போகும். உங்க ராசி விதிப்படி எண்ணி 58வது வருடம் இந்த கோட்டை எந்த கோட்டையா இருந்தாலும் பற்றி தீப்பிடித்து அழிந்து போகும் அப்படின்னு ஜோசியத்தை பார்த்து சொன்னாரு. அப்பமா நீங்க 3 பேரும் விசாரிக்காண்டாமா அப்ப பார்த்து அமிர்தன் என்ன குமுருதன் நீரை பார்த்து சொல்லுதா என்ன ஜோசியர் இப்படி சொல்றாரு 58 வருஷத்துல இந்த கோட்டை அழிஞ்சிருந்தாரு அடி மட்டமா இருந்தாங்க. நம்ம அம்மாவுக்கு ஆசாசையா கட்ட கோட்டை வேற இடம் பாப்போமா வேற இடம் பாப்போமா பாத்துறோம். ஆனா இல்லன்னா இந்த கோட்டையே வேண்டாம் இது வரைக்கும் காட்டுக்குள்ளதானே இருக்கோம் அப்படின்னு இப்படியே இருந்துருவோமா வேண்டாமா அம்மா கோட்டை போட்டுருவோம் அண்ணா என்ன விட்டு போயிடுவோமா இல்ல வேற இடம் பாப்போமா வேற இடம் பாத்துருவோம் என்று வாங்கிட்டே ஒரு ஜோதிடம் சொல்லுதாரு. என்ன தம்பி என்ன நீங்க வீடு கிட்ட சரியில்லை எங்க வீடு கெட்ட நேரத்துல உன் வீடு 2 வருஷத்துல இடிஞ்சு விழுந்துரும். அப்படித்தான் இருக்கு. 2 வருஷத்துல இடிஞ்சு விழுந்துரும்னா அந்த இடத்துல நீ வீடு கட்டுவியா? கட்ட மாட்டேன். ஆனா இவன் 3 பேரும் விட்டானா என்ன அண்ணா 1 வருஷம் சொன்னாரா என்ன 1 வருஷம் சொன்னாரா இல்ல 2 வருஷம் சொன்னாரா 58 வருஷம் சொல்லிருக்காரு. 10 வருஷம் சொன்னாரா இல்ல கிடையாது. அவர் சொல்லி இருக்கிறது 58 வருஷம் 58 வருடம். இப்ப நமக்கு வயசு 17. 17 58 எத்தனையா 48. அவன் படிப்பு அப்படிதான் லட்சணமா இருக்கும். 17 58 எத்தனை 78.
75. 75. ஆமா ஆமா. அண்ணா என்ன 75 வயதுல உனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. இருக்காதுல்ல? ஆமா. அப்ப எதுக்கு நம்ம இந்த இடத்துல விட்டுட்டு போனோம்? எனக்கெல்லாம் 50 வயசு கூட தாண்டாது. அண்ணா ஆமா. 75 வயசுல நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. அப்பா நமக்குன்னு வச்சுட்டு போன மரம் இந்த வில்வ மரம். வில்வ மரம். இந்த மரத்தை விட்டுட்டு வேற இடம் பார்க்கணும்னு சொல்லுதியே. ஆமா. ஒருவேளை நந்தி பகவான் வந்து நம்மகிட்ட என்னப்பா என்ன விட்டுட்டு போயிட்டியே, ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டேன்னா நீ என்ன பதில் சொல்லுவ? ஒரு பதிலும் சொல்ல முடியாது. 58 வருஷம் சொல்லியிருக்காரு. இருக்கட்டும். ஆமா. அழியும் போது நம்ம பார்த்துக்கிடுவோம். அது அந்த நேரத்துல நம்ம பார்த்துக்கிடுவோம். ஆமா. அவர் பாப்பா சொன்னதை கேட்காமல் இந்த முப்புறம் தான் கைலாசம் போற வழியில இருக்கு. போற வழியில இருக்கு. இங்க கோட்டை போட்டோம். இந்த வழியா போற தேவர்களையும் முனிவர்களையும் நம்மளை கைலாசத்துக்குள்ள விடமாட்டேன்னு சொன்னவனே பழிக்கு பழி வாங்கிறதா? இந்த முப்புராரியர்கள் 3 பேர்களும் சரி என்று தான் நினைத்து இந்த இடத்துலதான் நம்ம கோட்டை போட வேண்டும் என்று ஜோதிடர்கள் சொன்னதை அறியாமல் விஜயத்தை மதிக்காமல் அந்த முப்புராரியர்கள் 3 பேர்களும் கோட்டை போட வேண்டும் என்று காடான காடதையும் நாடு கோட்டை